கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் என்னடா இது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா? ஒவ்வொரு மாதங்கள் கடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயம் மாறாத வாழ்க்கையிலன்னு சொல்லி நம்ம காத்துட்ருப்போம். நாட்களும் நகர்ந்து போயிட்டுருக்கு, மாதங்களும் போயிட்டுருக்கு, வருடங்களும் கடந்து போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறோம்ல. என்னடா இது, எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் கைக்கு வருது, சேர்த்து வைக்க முடியலையேன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் கலங்கி நிற்கிறோம்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோமா, ஆண்டவர் உமக்கு நன்றிப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரா ஏசப்பா? அப்படி கொடுத்துருந்தா கோடான கூட நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நோயினால் அவஸ்தைப்பட்டுருக்கோங்களோ, புது புது வியாதிகள் உருவாகிட்டுருக்குல்லோ. ஆனால் நோய் நொடி இல்லாதவன் தாங்க முதலாவது கோடீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அப்படி இருக்குமா யாராச்சும்? இல்லைல்ல, ஏதாச்சும் ஒரு நோய் நொடியில் அவஸ்தைப்பட்டுருக்கோம்ல. ஐயோ முடியல பிரதர், ஒரு சின்னதாக ஒரு கோல்டு ஆயிடுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியலல்ல. ஆனால் இன்றைய நாளில் ஒவ்வொரு மருத்துவமனையில் ஏகப்பட்ட வியாதினால் இன்னமும் சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்களோ. அவங்களுக்கு எப்படி இருக்கும்ல, நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னா ஹாஸ்பிட்டலே இருந்துருவேனான்னு சொல்லி கலங்கியிருப்பாங்கள்ல. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? நம்முடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றது. என்ன தேடி வருது? நம்ம ஆண்டவராகிய ஆசீர்வாதம் நமக்கு தேடி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை தேடி வந்துட்டுருக்கு, அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். ஒரு விஷயம் தேடுதல் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம தேடுறோம்ல. அது கிடச்சிச்சின்னா விட்டுறோம்ல. எனக்கு சின்னதாக ஏதோ ஒரு பொருள், சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வீடை பூட்டிட்டீங்க, சாவியை மிஸ் பண்ணிட்டீங்க, தேடுறோம், கடைக்கில் என்ன பண்ணுறோம்? உடச்சிட்றோம். பூட்டை உடச்சா தான் உள்ளே போக முடியல, இல்லைனா வெளியே நிற்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கணும். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல வச்சுருக்காரு, அது தேடி நம்ம போக மாட்டோம்ல. எல்லாமே நம்ம இருந்த இடத்துல வரணும்னு நினச்சி யோசிச்சுட்ருக்கோம்ல. எதுவுமே நம்ம கஷ்டப்படாமல் கிடைக்கணும்னு நினைக்கிறோம்ல. வேலை செய்யாமல் உழைக்காமல் நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்ல. இன்றைக்கி உழைச்சாதாங்க எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல. கஷ்டப்படும் வாழ்க்கையில். இப்போ கஷ்டப்படாமல் எப்போ கஷ்டப்பட போகிறா? ஒவ்வொன்று வரணும்னு நினைக்கிறோம், எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சும்மாவே கிடைக்குமா? எதாக இருந்தாலும் சும்மா கிடைச்சா எதுவுமே நிலைக்காதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள தயவில் நம்ம உட்காந்து சாப்பிட்டாலும் எப்போவுமே அது நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில். தனிமையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை அது. யாருமே இல்லை, உதவி பண்ண யாரும் இல்லை, நம்மளை தூக்கி விட யாரும் இல்லை. நம்ம தான் கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி மேலே வரணும்ல. அப்படியும் நம்ம மேலே வந்துட்டாலும் இவன் எப்படி மேலே வந்தான், இவன் எப்படி கிடச்சிருக்கோம்? ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்குல்ல. எது நடந்தாலும் பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. போராடணும். இந்த விஷயம் வேணும் அப்படின்னா போராட்டத்தின் மத்தியில் நம்ம யாரை தேடணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. நன்மையான காரியத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை பெற்று நீங்கள் வாழ்வில் மென்மேலும் நீங்கள் உயரணும்னு நினைக்கும் போது நீங்கள் தவறான பாதை நோக்கி போகிறீங்களோ. இன்றைக்கி குடிப்பழக்கத்தினால எத்தனையோ குடும்பங்கள் எப்படியோ போயிட்டுருக்குல்ல. ஏன் ஆண்டவர் இந்த நிலைமை, அதிலிருந்து வெளிவர வேண்டும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்ல. எத்தனையோ குடும்பத்தில் அப்பா குடிக்கிறார் பிரதர், குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, குடிச்சு அவரே அழிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் பிரதர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களோ. விட்டுருன்னு சொன்னாலும் விட முடியாதுல்ல. அது எப்படி பிரதர் விட முடியும்? எங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை நோக்கி தானே போயிட்டுருக்கோம்ல. இன்றைக்கி மனம் திருந்தி வாழ்ந்தவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? ஓஹோன்னு இருக்குங்க. தயவுசெய்து தப்பான பழக்க வழக்கங்கள், போதையினால் அடிமையாக இருக்க ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள் அதை நோக்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக ஊடகங்கள், இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சம்திங் எதுவும் ஒன்று, அதில் விழுந்து கிடக்குறாங்களே. முகம் தெரியாத நபரோட காதல் வசப்பட்டு சமீபத்தில் படித்த ஒரு விஷயம் இது தாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கமாக சேலமில் பையன் சென்னை. ஸோ இப்படி பழகும்போது என்ன ஆகுது? அவங்களுடைய உறவுகளில் தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. தேடி போகிறாங்க, அப்படி இப்படி ஆகி ஏதோ தவறுதல் நடக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாக யாரும் போகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பெற்றோர்களும் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணணும்ல. எப்போவுமே வாட்ச் பண்ண முடியாது பதர். என்ன பதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்க வேணாம். என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருங்களா. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் வழி தவறி போகிறாங்க. ஆண்டவரே ஜெபிக்கலாமா அவங்களுக்காக? இன்றைக்கு நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, அவங்க புத்தியில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே உம்முடைய பிள்ளையாகிய எங்கள் மீது கரிசனையாயிருந்து மனதுருக்கமாய் ஜபிக்கின்ற வேளையில் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. பாடுகளும் பொல்லாத ஜனங்களும் எங்களை துரத்தினாலும் நாங்கள் பரிசுத்தத்தை விடாமல் உம்மை தேடுவதினாலும் உம்மை நம்புவதினாலும் உறுதியாயிருந்து தொடர்ந்து உமக்கென்று வாழ உதவி செய்வீராக. எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கின்ற நன்மையான ஆசீர்வாதத்தை பலனாக எங்கள் வாழ்வில் ஊற்றுவீராக ராஜா. உம்முடைய நன்மைகள் எங்களை தேடி வரும்படி கிருபை செய்யுங்கப்பா. பண கஷ்டத்தை நீக்கி போடுங்க ராஜா. பலவீனமெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு பலன் பெற்று நிரம்பியிருக்க செய்வீராக ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.